இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வேறு கட்சியை சேர்ந்தவர்களை மனமாற்றி இழுக்காதீர்கள். தமிழக அமைச்சர் பங்கேற்ற விழாவில் அதிமுக அன்பழகன் பேச்சு. நீங்கள் சரியாக நடத்தினால் அவர்கள் ஏன் எங்களிடம் வருகின்றனர்? ஊழல் இல்லாத இடத்தை நோக்கி அவர்கள் வருகின்றனர். அன்பழகன் பேச்சுக்கு மேடையிலேயே பதிலளித்த அமைச்சர் ஆனந்த். மீனவர்கள் வலையில் சிக்கிய பழங்கால கற்சிலை போலீசாரிடம் ஒப்படைத்த மீனவர்கள். வேறு கட்சியில் இருப்பவர்களை மனமாற்றி தாவேகாவில் இணைக்காமல் இருக்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் அமைச்சர் ஆனந்திற்கு மேடையில் வேண்டுகோள் விடுத்த நிலையில், நீங்கள் சரியாக இருந்தால் அவர்கள் ஏன் இங்கு வரப்போகிறார்கள் என்றும் ஊழல் இல்லாத இடத்தை நோக்கி வருகிறார்கள் என தமிழக அமைச்சர் ஆனந்த் கலகலப்பான தனது பேச்சால் பதிலடி கொடுத்துள்ளார். புதுச்சேரி அம்லோர் பவம் மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தங்கம் வெள்ளி பதக்கம் வழங்கும் விழா இன்று நடந்தது. முதல்வர் பிரிட்டோ வரவேற்றார். முதுநிலை முதல்வரும் பள்ளி தாளாளருமான லூர்துசாமி முன்னிலை வகித்தார். புதுச்சேரி தற்காலிக சபாநாயகரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் புசி ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் தலைமை உரையாற்றி அன்பழகன், அமைச்சர் ஆனந்த் முன்னிலையில் தாவேகா அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்து வருவதை மறைமுகமாக கண்டித்தும் அதுபோல செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார். மேலும் 5 முறை எம்எல்ஏவாக இருக்கிறேன், பதவிக்காக மற்றொரு கட்சிக்கு செல்ல மாட்டேன், உயிருள்ளவரை அதிமுகவில் தான் இருப்பேன், என் கட்சியின் மீது அந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறேன். மேலும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது, அந்த கட்சியின் மீது விசுவாசம் வைத்துள்ளீர்கள். வேறு கட்சியில் இருப்பவர்களை மனம் மாற்றாமல் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் என்றார். வளர்த்தது அதிமுக, வளர்த்து கொண்டு இருப்பது அதிமுக. என்னுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியில் நான் இருக்கணும்னு நினைப்பேன். ஏதாவது ஒரு பதவி கொடுக்குறாங்க, அது ஓடணும் போகணும்லாம் இல்லை. அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு சிலரை ஏதாவது ஒன்று சொல்லி வேறு கட்சிக்கு மாற்றுவது என்பது தவறான ஒன்று. எப்படி என்னுடைய தம்பி ஆனந்துக்கு விசுவாசம் என்று ஒன்று இருந்ததால இன்றைக்கு இப்படிப்பட்ட உயர்நிலைக்கு வந்தாரோ, அதை மாதிரி பிற கட்சியில் விசுவாசமாக இருப்பவர்களை மனம் மாற்றாமல் இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு பதிலளித்த அமைச்சர் புசி ஆனந்த் பேசுகையில், அப்படி வருபவர்கள் எந்த இடம் நல்ல இடம் என்பதை அறிந்து அவர்கள் வந்துள்ளனர். நீங்கள் சரியாக இருந்தால் அவர்கள் ஏன் இங்கு வரப்போகிறார்கள்? ஊழல் இல்லாத இடத்தை நோக்கி வருகிறார்கள், அதனால் வரவேற்கிறோம். தமிழகத்தில் எந்த ஒரு ஊழல் இல்லாமல் 5 ஆண்டுகள் ஆட்சி நடக்கும். 5 ஆண்டுகள் அல்ல, 20 ஆண்டுகள் ஆனாலும் தளபதி விஜய் தான் தமிழகத்தின் முதல்வர். டி நகர் சட்டமன்ற தொகுதியில் 4 நாட்கள் தான் ஓட்டு கேட்டேன். எனக்காக யாரும் ஓட்டு போடவில்லை, எல்லாம் விஜய்க்காக விழுந்த ஓட்டுதான். எந்த ஒரு தவறும் செய்யாமல் எங்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் தொடரும். 5 வருடம் மட்டுமல்ல, இன்னும் 15 - 20 வருடம் வரை விஜய் தான் முதல்வர். புதுச்சேரியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கொண்டிருந்த என்னை அமைச்சராகி அழகு பார்த்தவர் விஜய். எனக்கு கிடைத்துள்ள புகழ், கைத்தட்டல் எல்லாம் விஜய்க்காக தான் என்றார். அது மட்டும் இல்லாம விசுவாசமா இருக்கணும். மக்கள்லாம் பேசி இட்டுன்னு வரக்கூடாதுன்னாரு. ஒழுங்கா நீங்க வச்சிருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வராங்க? நீங்க ஒழுங்கா வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியுதுல்ல எந்த இடம் நல்ல இடம், எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் எதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எங்கள்கிட்ட வராங்க. மீனவர்கள் வலையில் சிக்கிய பழங்கால கற்சிலை மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைப்பு. காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த நிர்மல் விஷ்ணு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 5ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நேற்று மகாபலிபுரம் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களது வலையில் பழங்கால கற்சிலை ஒன்று சிக்கியது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் உடனடியாக கிராம பஞ்சாயத்தார் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் திரும்பிய விசைப்படகை கிராம பஞ்சாயத்தார், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து ஆய்வு செய்தனர். பின்னர் மீட்கப்பட்ட
கற்சிலையை கைப்பற்றி காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜாவிடம் ஒப்படைத்தனர். முதற்கட்ட ஆய்வில் சிலையின் தலையில் மேற்பகுதியில் பாம்பு வடிவமும் 4 கரங்களும் கீழ்ப்பகுதியில் யானை உருவமும் செதுக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இது பழங்கால விஷ்ணு சிலையாகவோ அல்லது பல்லவர் கால சிற்பக்கலை பாணியில் வடிவமைக்கப்பட்ட தொன்மையான கற்சிலையாகவோ இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சிலையின் காலம், வரலாற்று பின்னணி மற்றும் தொல்லியல் முக்கியத்துவம் குறித்து தொல்லியல் துறை மூலம் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மங்கலம் காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டம் ஒழுங்கை பேணுவதற்கும் பொதுமக்களின் குறைகளை விரைந்து தீர்ப்பதற்கும் காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் நேரடியாக உயர் காவல் அதிகாரிகளை சந்தித்து தங்களது குறைகளை தெரிவித்து தீர்வு பெறும் வகையில் வாரந்தோறும் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மங்கலம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்திற்கு புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்திற்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல் நிலைய எல்லை பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகள் மற்றும் குறைகளை அதிகாரிகளிடம் எடுத்துரைத்தனர். பொதுமக்களின் மனுக்களை பெற்றுக்கொண்டு அவர்களது குறைகளை நேரில் கேட்டறிந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு மனுக்களுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வில்லியனூர் மங்கலம், திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், திருபுவனை, நெட்டப்பாக்கம் மற்றும் கரிக்கலாம்பாக்கம் காவல் நிலையங்களின் வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். உலக அளவில் சக்தி வாய்ந்த தலைவராக பிரதமர் மோடி திகழ்ந்து வருவதாக முன்னாள் பாரத பிரதமர் தேவகவுடா புகழாரம். கர்நாடகாவில் குடிநீர் பிரச்சினை நிலவும் காரணமாக காவிரியில் நீர் திறக்க முடியாத நிலை உள்ளதாகவும் முன்னாள் பிரதமர் தேவகவுடா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் முன்னாள் பாரத பிரதமர் தேவகவுடா சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அதிகாலை திருநள்ளாறு கோவிலுக்கு வருகை தந்த முன்னாள் பாரத பிரதமர் தேவகவுடாவிற்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் பங்கு கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் பாரத பிரதமர் தேவேகவுடா கூறியதாவது, 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனது 93வது வயதில் திருநள்ளாறு கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ளதாக கூறினார். இந்தியாவில் தற்பொழுதைய அரசின் செயல்பாடு குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் பாரத பிரதமர் தேவேகவுடா, தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி உலக அளவில் மிகவும் வலிமையான தலைவராக திகழ்வதாக தெரிவித்தார். பொருளாதார பிரச்சினை மற்றும் தற்பொழுது அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான ஒரு பதற்றமான சூழ்நிலையை சிறப்பாக கையாண்டு இந்தியாவில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாதவாறு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டு தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல்வர் விஜய் அரசு குறித்த கேள்விக்கு அடித்தட்டு மக்கள் முதல் இளைஞர்கள், பெண்கள் என பல தரப்பு மக்களும் வாக்களித்து தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழக முதல்வர் அரசியல் அனுபவம் இல்லாத நிலையிலும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ள அவர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கூறினார். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கரூரில் தமிழக முதல்வர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியும் வேதனையும் தந்தது என அவர் கூறினார். காவிரி நீர் பிரச்சினை குறித்து எழுப்பிய கேள்விக்கு, காவிரி நீர் பிரச்சினை அல்ல, கர்நாடகா மாநிலம் முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும், குறிப்பாக பெங்களூர், கோலார் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகதாகவும், கர்நாடக மாநிலத்தில் நிலவும் குடிநீர் கட்டுப்பாடு காரணமாகவே காவிரியில் நீர் திறப்பதில் சிரமம் உள்ளதாக அவர் கருத்து தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கும் புதிய அரசாணையை திரும்ப பெற வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய அரசாணையை திரும்ப பெற வலியுறுத்தி வரும் ஜூலை 13ஆம் தேதி காரைக்காலில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் நடைபெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என்ற நோக்கில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சிபிஐ தேசிய குழு உறுப்பினருமான லாசர் தலைமையில் திருநள்ளாறு, நெடுங்காடு, அம்பகரத்தூர், கோட்டுச்சேரி, திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. பிரச்சாரத்தின் பொழுது புதிய அரசாணையால் கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் நோக்கம் சீர்குலையும் அபாயம் உள்ளதாக பொதுமக்களிடம்
அதிகாரிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் புதிய அரசாணையை திரும்பப் பெறவும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. வரும் ஜூலை 13ஆம் தேதி காலை 10 மணிக்கு காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று போராட்டத்தை வெற்றியடைய செய்யுமாறு பிரச்சார குழுவினர் அழைப்பு விடுத்தனர். புதுச்சேரி 100 அடி ஆழமுள்ள பழமையான கிணற்றில் 3 நாட்கள் உயிருக்கு போராடிய பூனையை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் உள்ள பழமையான கிணற்றில் பூனை ஒன்று தவறி விழுந்து வெளியே வர முடியாமல் தவித்து வந்தது. கடந்த 3 நாட்களாக கிணற்றுக்குள் சிக்கி தவித்த பூனையின் சத்தத்தை கேட்ட அப்பகுதி மக்கள் இதுகுறித்து தன்வந்திரி நகர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து நிலைய அதிகாரி கார்த்திகேயன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். சுமார் 100 அடி ஆழமுள்ள கிணறு என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் கயிறுகள் மற்றும் மீட்பு உபகரணங்களின் உதவியுடன் வீரர்கள் செயல்பட்டனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த பூனை பத்திரமாக உயிருடன் மீட்கப்பட்டது. பின்னர் அதற்கு தேவையான முதலுதவி அளிக்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் விடுவிக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்களின் துரித நடவடிக்கை மற்றும் ஜீவ காருண்யமிக்க மீட்பு பணியை அப்பகுதி மக்கள் பொதுவாக பாராட்டினர். மாணவர்களின் குரல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மாணவர் நலன் வலியுறுத்தல். புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி தாகூர் நகரில் உள்ள டான் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி அருகே மாணவர்களின் குரல் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு நடைபெறாத வகையில் வலுவான மற்றும் பொறுப்புள்ள தேர்வு நடைமுறைகளை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்றும், மாணவர்களின் நலனை பாதுகாக்க தவறிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் போட்டித் தேர்வு வினாத்தாள்களை திட்டமிட்டு திருடுதல், கசிய விடுதல் மற்றும் விற்பனை செய்தல் போன்ற மாணவர் விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ள குற்றவாளி கும்பலை குறித்து இந்திய உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்ற மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, மாநில பொதுச் செயலாளர் தனுசு, இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வினோத், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சமீர், ஹரீஷ், ஜெய், தட்டாஞ்சாவடி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ரவிச்சந்திரன், வேணுகோபால், NSUI மாநில தலைவர் ஹர்ஷவர்தன், புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ், தட்டாஞ்சாவடி மகளிர் காங்கிரஸ் பிரதிநிதி உஷாராணி, சேவாதள் தலைவர் வீரபாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆதரவாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். புதுச்சேரியில் கடந்த 2023ஆம் ஆண்டு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வடமாநிலத்தை சேர்ந்த 3 பேருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதுச்சேரி வில்லியனூர் 10 கண்ணு சந்திப்பில் வட மாநிலத்தை சேர்ந்த சிலர் இங்கு தங்கி கஞ்சா விற்பனை செய்வதாக வில்லியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் கண்காணித்ததில் வட மாநிலத்தை சேர்ந்த 3 நபர்கள் அங்கு சந்தேகத்திற்கிடமான நிலையில் நின்று கொண்டிருந்த பொழுது அவர்களை அழைத்து சோதனை செய்ததில் அவர்களிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அரவிந்த் குமார், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சாச்சா ராஜி என்கிற முகமது, பெங்களூருவை சேர்ந்த சந்தோஷ் எனவும் இவர்கள் வட மாநிலத்தில் இருந்து கஞ்சா எடுத்து வந்து புதுச்சேரியில் சிலருக்கு விற்பனை செய்வதாக வைத்திருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களிடம் இருந்த 3 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் மூவரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கானது கடந்த 3 வருடங்களாக புதுச்சேரி 3வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதில் அனைத்து சாட்சியங்களும் விசாரித்த நீதிபதி கோதண்டராஜ் கஞ்சா விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அரவிந்த் குமார், சாச்சா ராஜி, சந்தோஷ் ஆகிய மூவருக்கும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். அதனைத் தொடர்ந்து மூவரையும் போலீசார் சிறையில் அடைத்தனர். பெரிய காலாப்பேட்டையில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி, மாணவர்கள் உற்சாக பங்கேற்பு. புதுச்சேரி அரசு நல்வாழ்வுத்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டில் உள்ள MOH ஃபரூக் மரைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவிகள் மற்றும் பிம் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்றனர். காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரி டாக்டர் பிரதீப் குமார், டாக்டர் சூர்யா மற்றும் பள்ளியின் துணை முதல்வர் பிரேம்குமார் ஆகியோர் தலைமை தாங்கி
கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர். மாணவ மாணவிகள் முக்கிய வீதிகள் வழியாக டெங்கு தடுப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியும் பேரணியாக சென்றனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் முத்துவேல் மற்றும் சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் ஆகியோர் டெங்கு காய்ச்சல் பரவும் விதம், தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுப்புற தூய்மையின் அவசியம் குறித்து விரிவாக விளக்கி மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள், சிகிச்சை முறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கிராமப்புற செவிலியர்கள் விருதாம்பாள், சித்ரா, ஆஷா பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் நிறைவில் மாணவ மாணவிகளுக்கு சரிவிகித ஊட்டச்சத்து உணவு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சாந்தி, சண்முகப்பிரியா, நிர்மலா மற்றும் பிம் செவிலியர் கல்லூரி பேராசிரியர் அனுஷியா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வேறு கட்சியை சேர்ந்தவர்களை மனமாற்றி இழுக்காதீர்கள். தமிழக அமைச்சர் பங்கேற்ற விழாவில் அதிமுக அன்பழகன் பேச்சு. நீங்கள் சரியாக நடத்தினால் அவர்கள் ஏன் எங்களிடம் வருகின்றனர்? ஊழல் இல்லாத இடத்தை நோக்கி அவர்கள் வருகின்றனர். அன்பழகன் பேச்சுக்கு மேடையிலேயே பதிலளித்த அமைச்சர் ஆனந்த். மீனவர்கள் வலையில் சிக்கிய பழங்கால கற்சிலை போலீசாரிடம் ஒப்படைத்த மீனவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.